வணக்கம் மக்களே, சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் வட்டாரத்துல, குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துல பயங்கர பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பனையூர்ல தளபதி விஜயோட காரை ஒரு பெண் மறிச்சு நீதி கேட்ட வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவங்க யாரு, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு முழு விவரத்தையும் இப்ப பார்ப்போம். அவங்க பேரு அஜிதா ஆக்னல், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி தனக்கு கிடைக்கும்னு அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா தவேக தலைமை அறிவிச்ச பட்டியல்ல அவங்க பேர் இல்ல. இதனால கோபமான அவங்க தன் ஆதரவாளர்களோட பனையூர் அலுவலகத்துக்கே வந்துட்டாங்க. விஜய் கார் உள்ள வரும்போது வழிய மறிச்சு நின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தூத்துக்குடிக்காக நாங்க இவ்வளவு உழைச்சிருக்கோம், ஆனா எங்களுக்கு பதவி கொடுக்காம புதுசா கட்சிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் காசு வாங்கிட்டு பதவி கொடுக்கறீங்கன்னு அங்க இருந்தவங்க கிட்ட ரொம்பவே ஆவேசமா பேசினாங்க. இதற்கு பின்னாடி ஒரு பெரிய பின்னணியே இருக்கு. அஜிதாவோட அண்ணன் தான் பில்லா ஜெகன். இவர் முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்துல மாவட்ட தலைவரா இருந்தவர். ஆனா அவர் மேல சில வழக்குகள் இருந்ததுனாலையும் அவர் திமுக ஆதரவாளரா மாறினதுனாலையும் கட்சியை விட்டு விலகிட்டார். அவருக்கு பதிலாதான் அவரோட தங்கை அஜிதா இவ்வளவு நாள் தூத்துக்குடி தவேக வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஏற்கனவே கட்சி நிர்வாகி சஜி என்பவருக்கும் இவங்களுக்கும் இடையில பெரிய மோதலே நடந்திருக்கு. இது விஜய்க்கே புகாரா போயிருக்குன்னு சொல்றாங்க. நேத்து பனையூர்ல இவங்க காரை மறிச்சு சத்தம் போட்டப்போ பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்கள விலக்கி விட்டு காரை அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான நிர்மல்குமார், ராஜ்மோகன்லாம் வந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இது உட்கட்சி பிரச்சனை தான், சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஆனா அஜிதா விடாம புஷி ஆனந்த பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு அங்கேயே தர்ணாவில் உட்காந்துட்டாங்க. ஆனா புஷி ஆனந்த் அவங்க கிட்ட சிக்காம பின்வாசல் வழியா கார்ல போயிட்டாராம். கடைசியா தவேக தலைமை தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளரா சாமுவேல் ராஜா என்பவரை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இதனால அஜிதாவோட கோரிக்கை முழுசா நிராகரிக்கப்பட்டு அவங்க ஏமாற்றத்தோட போற நிலைமை தான் உருவானது. கட்சி ஆரம்பிச்ச புதுசிலேயே இப்படி மாவட்ட பதவிக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது தவேக வட்டாரத்துல பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உடனுக்குடனான அரசியல் தகவல்களுக்கு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.